வாழைப்பூ பிரியாணி செய்யலாமா? வாழைப்பூவ பொரியலா பண்ணி குடுத்தா வீட்ல யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? ஒரு வாட்டி இந்த வாழைப்பூ பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில 5லேருந்து 6 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைஸஸ் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற புதினா, கொத்தமல்லி இலை, அப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில மிளகாத்தூள், மஞ்சள்தூள், அப்புறம் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைப்பூவை 2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா சுருள வதக்கிடலாம். அப்போ தான் அதில் இருக்கிற கசப்பு டேஸ்ட்டு தெரியாது. இப்போ 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். சீரக சம்பா அரிசியில் செஞ்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். தண்ணி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 10லேருந்து 15 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். இல்லை தோசைக்கல் மேலே வச்சு தம் போட்டு கூட எடுத்துக்கலாம். குக்கரில் செய்கிறதா இருந்தால் 2 விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா ரெடி ஆயிரும். நல்லா டேஸ்டியான வாழைப்பூ பிரியாணி. குட் ஃபன் குட் மூட். தேங்க்யூ.